வணக்கம். 3 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு பண்டிகைக்கு தயாரிக்கப்படும் கேக்கில் விதிகளை மீறி கூடுதலாக கலர் சேர்த்தால் கடும் நடவடிக்கை. கிரீம்களில் எந்தவொரு ரசாயன பொருட்களும் சேர்க்கக்கூடாது என்று பேக்கரி உரிமையாளர்களுக்கு தமிழக உணவு பாதுகாப்புத்துறை நோட்டீஸ். நாடாளுமன்றத்தில் வண்ண புகைகுண்டு வீசப்பட்ட விவகாரம். மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டார். ஒரே பாரதம் என்ற சித்தாந்தத்துடன் பிரதமர் மோடி செயல்படுவதாக மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் சென்னையில் பேச்சு. சாலைகள், ரயில்கள், தொலைத்தொடர்பு வசதிகள் முன்பெப்போதும் இல்லாத வகையில் நாட்டை ஒருங்கிணைத்திருப்பதாகவும் பெருமிதம். பணபலம், ஆள்பலம் மிக்கவர்களுக்காகத்தான் அதிகாரிகள் இருக்கிறார்களா என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. சாதாரண மக்கள் அளிக்கும் விண்ணப்பங்களுக்கு பதிலளிக்காமல் நீதிமன்றத்தை நாட சொல்வதாகவும் அதிகாரிகளுக்கு கண்டனம். கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடிக்கு 2 நாட்களுக்கு ஆரஞ்சு அலர்ட். தென்காசியில் நாளை மட்டும் மிக கனமழைக்கு வாய்ப்பு. கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும். சென்னையில் லேசான மழை மட்டுமே பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். நாடாளுமன்ற பாதுகாப்பு குளறுபடி தொடர்பாக பாஜக எம்பி பிரதாப் சிம்ஹாவுக்கு டெல்லி போலீஸ் சம்மன். உதவியாளரும் விசாரணைக்கு ஆஜராக உத்தரவு. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் கனிமொழி எம்பி சஸ்பெண்ட் செய்யப்பட்ட விவகாரம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து திமுக எம்பிக்கள் குழு ஆலோசனை. வெள்ள பாதிப்பை திமுக அரசு சிறப்பாக கையாண்டதாக மத்திய குழு சொன்னதை ஏற்க முடியாது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திட்டவட்டம். சென்னை மணலையில் உள்ள சிபிசிஎல் நிறுவனத்தில் தீ விபத்து. 15 நிமிடங்களுக்குள் தீ அணைக்கப்பட்டாலும் சுற்றுவட்டார பகுதிகளை சூழ்ந்த கரும்புகை. எண்ணூர் முகத்வாரத்தில் கலந்துள்ள எண்ணெய் கழிவுகளை அகற்ற மும்பையிலிருந்து வந்தது சிறப்பு குழு. நாளை வரை பசுமை தீர்ப்பாயம் கெடு விதித்திருக்கும் நிலையில் எண்ணெய் கழிவுகளை அகற்றும் பணி தீவிரம். இந்தி பேசும் மாநிலங்களில் காங்கிரஸ் தோற்றதற்கு பாஜகவுக்கு எதிரான வாக்குகள் சிதறியதே காரணம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கருத்து. சட்ட மசோதாக்கள் தொடர்பாக ஆளுநர் ஆர்.என். ரவி மனநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தல். இந்தியா கூட்டணி என்பது அரசியல் மாயை என்று பாஜக கருத்து. 5 மாநில தேர்தல் முடிவுகள் நாடாளுமன்ற தேர்தலில் எதிரொலிக்காது என்று கே. பாலகிருஷ்ணன் உறுதி. திருப்பூர் அருகே விவசாய நிலத்தில் 20 அடி கம்பியை தூக்கிச் சென்ற ஐயப்ப பக்தர். மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்த பரிதாபம். திருவண்ணாமலை அருகே மயானத்திற்கு பாதை கேட்டு 200 அடி உயர செல்போன் கோபுரம் மீது ஏறி போராட்டம். பேச்சுவார்த்தைக்கு பிறகு கீழே இறங்கிய விவசாயி. நாகை, திருவாரூர், தூத்துக்குடி மாவட்டங்களில் பரவலாக மழை. சம்பா நெல் சாகுபடி பயிர்கள், விவசாயிகள் மகிழ்ச்சி. ஆளுநரும் முதலமைச்சரும் அவர்களுக்கான பணிகளை செய்து வருவதாக பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. இருவரும் சொல்வதையெல்லாம் தவறு என்று சொல்ல முடியாது என்றும் விளக்கம். பணியை அவர் செய்துகிட்டு இருக்கார், முதல்வர் அவருக்கான பணியை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கார். இதனால ஆளுநர் செய்யறது எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்றதும் தவறு, முதல்வர் சொல்வது எல்லாம் சரி என்பதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவங்களுக்கான பதவி, அவங்களுக்கான ஒரு பொறுப்பு இருக்கிறது, அவங்களுக்கான வேலையை அவங்கவுங்க செய்துகிட்டு இருக்காங்க.
சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் இளம் பெண்ணுக்கு பாலியல் துன்புறுத்தல். ரேடியாலஜி மருத்துவர் கோகுலகிருஷ்ணன் பணியிட நீக்கம். வைகை அணையிலிருந்து ராமநாதபுரம் பகுதி பாசனத்திற்காக தண்ணீர் திறப்பு. மதுரை, தேனி உள்ளிட்ட 5 மாவட்ட கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. மதுரையில் ஹெல்மெட் அணியாமல் வந்தவரை துரத்திய போக்குவரத்து போலீசார். நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் தலையில் பலத்த காயமடைந்த முதியவர். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வு முடிவுகளை வெளியிடுவதில் தாமதம். V1 குரூப் 2 ரிசல்ட்ஸ் என்ற ஹேஷ்டேக் சமூக வலைதளங்களில் ட்ரெண்டிங். தமிழகத்தில் அச்சுறுத்தும் வகையில் கொரோனா பரவல் இல்லை என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. சபரிமலை செல்வோருக்கு சோதனை செய்யும் அளவிற்கு பதற்றமான சூழல் இல்லை என்றும் உறுதி. புழல் சிறையிலிருந்து தப்பி ஓடிய பெண் கைதி ஜெயந்தி பெங்களூருவில் பிடிபட்டார். சென்னைக்கு அழைத்து வரும் பணிகள் தீவிரம். திருவாரூர் மாவட்டம் பெரியகுடி கிராமத்தில் எண்ணெய் கிணற்றை நிரந்தரமாக மூட ஆட்சியர் உத்தரவு. ONGC குழுவில் விவசாயிகளை இணைத்துக் கொள்ள அறிவுறுத்தல். தூத்துக்குடி சாத்தான்குளத்தில் தரையிறங்கிய ஹெலிகாப்டர் குறித்து VAO போலீசில் புகார். அமெரிக்க கொடி நடப்பட்ட இடத்திற்கு வந்தவர்கள் யார் என்பது குறித்து விசாரிக்க கோரிக்கை. சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் பெண் நோயாளிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக எழுந்த புகாரில் மருத்துவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். கர்ப்பத்தடை உபகரணம் பொருத்தியதால் ஏற்பட்ட வலிக்காக 22 வயது பெண் ஒருவர் ஸ்டான்லி மருத்துவமனையில் பரிசோதனைக்கு சென்றிருக்கிறார். அவரை பரிசோதித்த முதுநிலை மருத்துவ மாணவர் கோகுலகிருஷ்ணன் அத்துமீறியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மருத்துவமனை காவல் நிலையம் மற்றும் மருத்துவமனை முதல்வரிடம் அப்பெண் புகார் அளித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் நடைபெற்ற விசாரணைக்கு பிறகு கோகுலகிருஷ்ணனை பணியிடை நீக்கம் செய்து மருத்துவக் கல்வி இயக்குநர் சங்குமணி உத்தரவிட்டிருக்கிறார். விவகாரம் தொடர்பாக தண்டியார்பேட்டை மகளிர் காவல் நிலையத்திற்கும் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்தியாவில் 6 மாதத்திற்குள் செயற்கை நுண்ணறிவிற்கான பாதுகாப்பு வழிகாட்டு நெறிமுறைகள் உருவாக்கப்படும் என்று மத்திய தகவல் தொழில்நுட்ப இணையமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் உறுதியளித்திருக்கிறார். மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் CNBC TV 18 மற்றும் கண்ட்ரோல் நிறுவனம் சார்பில் உலகளவிலான AI மாநாடு நடைபெற்றது. இதில் மத்திய இணையமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர், மென்பொருள் நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இணையமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர், இந்தியா போன்ற மிகப்பெரிய நாட்டில் டீப் ஃபேக் மிகப்பெரிய பிரச்சனை என்றும் அது தற்போது தண்டனைக்குரிய குற்றம் என்றும் கூறியுள்ளார். Well, thank you very much for laying out. In the next 6 months, hopefully, fingers crossed, we should have a broad understanding among countries of the world, if not all, but most, about what ought to be the guardrails, what ought to be the legal guardrails and accountability framework for AI platforms. Sir, it poses the செயற்கை நுண்ணறிவு மீதான நம்பகத்தன்மை மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசு முயற்சி மேற்கொண்டு வருவதாக ராஜீவ் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். பொதுச் செயலாளர் பதவி என்பது மலர் கிரீடம் அல்ல, அது முள் கிரீடம் என்று அதனை திறம்பட செய்ய தயாராக இருப்பதாகவும் தேமுதிகவின் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்திருக்கிறார். அவருடன் நமது செய்தியாளர் செல்வகுமார் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். ஒரு இக்கட்டான சூழல்ல இந்த பதவியை நீங்க வாங்கியிருக்கீங்க. இந்த வரக்கூடிய காலம் தேமுதிக வளரும்னு எப்படி நம்புறீங்க? இல்லை, நீங்கள் சொல்லியிருக்கீங்க, இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியில் தலைவர் இந்த பதவியை எனக்கு கொடுக்கல. எங்கள் கழக நிர்வாகிகளும் மிகப்பெரிய ஒரு வெற்றியில் இந்த கிரீடத்தை எனக்கு சுமத்தலை. அதனால தான் நான் செயற்குழு பொதுக்குழு என்ன சொன்னேன், இது மலர் கிரீடம் இல்லை, இது முள் கிரீடம் அப்படின்னு நான் சொன்னதற்கான காரணம். மலர் கிரீடம் இல்ல, முள் கிரீடம்னு சொல்றீங்க. இந்த மாதிரியான ஒரு நேரத்துல இந்த முள் கிரீடத்தை நீங்க தலையில வைக்க வேண்டிய தேவை இருக்கா? நான் தேவைன்னு நான் என்னைக்குமே கேட்டது கிடையாது. பொருளாளர் என்கின்ற பதவியே நான் கேட்கவே கிடையாது. இவங்க எல்லாருக்கும் தெரியும். கேப்டனாக அறிவித்தது தான். அதே போலதான் இந்த பொதுச் செயலாளர் என்பதும் நான் கேட்கவே இல்லை. ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி அந்த மாதிரி பெண் தலைவராக அவங்க வரும்போது ஏற்கனவே எம்ஜிஆர் ஆட்சி செய்து அந்த ஆட்சியோடு தான் அவங்க அந்த பதவிக்கு வந்தாங்க. இப்போ
ஸ்டாலின் அவர்களும் சரி, இப்போ உதயாநிதி அவர்களும் சரி, வெற்றியின் முகத்தில் தான் அவங்கெல்லாம் பதவிகளை எடுத்திருக்காங்க. ஆனால் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளராக எனக்கு எங்கள் கழகம் கொடுத்த இந்த அங்கீகாரம் நிச்சயமாக நாங்கள் ஒரு சரிவிலும் ஒரு தோல்வியிலும் ஒரு இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இதை கொடுத்திருக்கிறது தான் நான் மிகப்பெரிய ஒரு சவாலாக எடுத்துக்கிறேன். கேப்டனுடைய முகம் அப்படிங்கிறதா இந்த கட்சியினுடைய முகவரியாகவும் இருந்து அந்த முகத்துக்கு மாற்றாக உங்களை வந்து ஏத்துப்பாங்களா மக்களும் சரி தொண்டர்களும் சரி? அது வரும் காலங்கள் தான் அதுக்கு பதில் சொல்ல முடியும். நான் அதுக்கு பதில் சொல்ல முடியாது. ஆனால் எங்கள் கழகத்தை பொறுத்தவரை எல்லார்கிட்டையும் கேளுங்க, அண்ணன் வேறு அண்ணி வேறு கிடையாது. அண்ணனில் பாதி தான் எங்கள் அண்ணி என்பது இன்று நேற்றல்ல. என்றைக்கு அவர் கரத்தை நான் பற்றினேனோ அன்றைய காலத்திலிருந்து அவர்களோடையே இணைந்து தான் என்னுடைய பயணம் இருந்துகிட்டு இருக்கு. அண்ணியாக என் பயணத்தை ஆரம்பித்து இன்னைக்கு பொதுச் செயலாளராக என்னை உயர்த்தியவர் எங்கள் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள். அதுக்கான அங்கீகாரத்தை எனக்கு கொடுத்தவர் என் கணவர் தலைவர் அவர்கள். அதனால நிச்சயமாக தலைவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் என்னையும் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற உறுதி என்கிட்ட இருக்கு. செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான் எனக்கு வந்து அரசியல்ல ஒரு ரோல் மாடல் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அவர் உயிரோடு இருந்த காலகட்டங்களில் நீங்கள் அதை சொல்லலை, இப்போ சொல்கிறீங்க. அதுக்கான ஒரு தேவை என்ன அப்படின்னு? தேவையே கிடையாது. இது யாருக்காகவும் நான் பேசணுன்ற அவசியம் கிடையாது. அவங்க உயிரோடு இருந்த காலத்திலையும் நான் இதை சொல்லியிருக்கேன். நீங்கள் வேணா அப்போ நோட் பண்ணலையா என்னன்னு தெரியல. என்னிடம் யார் உங்களுக்கு ரோல் மாடல் பெண் தலைவர்லன்னா நான் எப்பயுமே அம்மையார் ஜெயலலிதா அவர்களை தான் சொல்லியிருக்கிறேன். இந்திய அளவில் அம்மையார் இந்திரா காந்தி அவர்களை நான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் பல பதவிகள் தலைமை கழகத்திற்கும் அதே போல பல பொறுப்புகள் புதியவர்களுக்கும் நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம். அந்த நேரம் வரும்போது தலைவர் அவர்கள் அறிவிப்பார். அதுக்காக நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும்.